அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணையுமா என்ற கேள்விக்கு நாளை விடை கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவுடன் கூட்டணி பேச்சு எதையும் முன்னெடுக்கவில்லை என தேமுதிக விளக்கமளித்துள்ள நிலையில் கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருப்பதாக அதிமுக அழைப்பு விடுத்துள்ளது. பிரதமர் மோடியின் வருகையால் கூட்டணியை இறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அதிமுகவும் தேமுதிகவும் இருந்ததாக நேற்று செய்திகள் வெளியான நிலையில் திடீர் திருப்பமாக திமுக பொருளாளர் துரைமுருகனை தேமுதிக நிர்வாகிகளான அனகை முருகேசன் மற்றும் இளங்கோ ஆகிய இருவரும் சந்தித்து பேசியது அரசியல் அரங்கில் சலசலப்பை ஏற்படுத்தியது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் தேமுதிக துணை செயலாளர் சுதீஷ் ஒருபுறம் சந்தித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் திமுகவுடனும் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியானது. ஆனால் இதனை தற்போது மறுத்துள்ள தேமுதிகவினர் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை எதையும் முன்னெடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளனர். துரைமுருகனை சந்திக்க சென்றது கட்சியின் துணை செயலாளர் சுதீஷுக்கு கூட தெரியாது என தேமுதிக நிர்வாகிகள் அனகை முருகேசன் மற்றும் இளங்கோவன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர். சார் அங்கே போனது எங்களுக்கு தெரியாது, சரியா? அதாவது நாங்கள் இங்கே போனது அவருக்கு தெரியாது. இது எதிர்பாராத நடந்த விஷயம் இது. இதனிடையே அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போதே பாமகவுக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் தேமுதிக அதிருப்தி அடைந்ததாகவும் அந்த காலகட்டத்தில்தான் திமுகவில் இருந்து கூட்டணி பேச்சுக்கு அழைப்பு வந்ததாகவும் தேமுதிக துணை செயலாளர் சுதீஷ் விளக்கமளித்தார். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நைட் நாங்கள் பேசுகிறோம், மறுநாள் காலையில் பாமகவுடன் கையெழுத்து போட்டாங்க. பாமகவுடன் பேசும்பொழுது ஏன் நம்மளுக்கு கூட்டி சேர்த்து ஒன்றா கையெழுத்து போட்டுக்கலாமே, இதுதான் எங்களுடைய வருத்தம். என்னுடைய வருத்தத்தை பிஜேபின்னு சொல்லிட்டேன், ஏடின்னு சொல்லிட்டான்னு எல்லாரும் கையெழுத்தை ஒன்றா போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு. அப்போ அது திமுகவில் எங்களுக்கு அழைப்பு வந்தது, உங்களுக்கு அது தொகுதி உடன்பாடு உங்கள் சரியில்லைன்னா எங்கிட்ட வாங்க அப்படின்னு. தேமுதிகவுக்கான கூட்டணி கதவுகள் திறந்தே இருப்பதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இரண்டு கட்சிகளுக்கிடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் தேமுதிகவை திமுகவினர் அரசியல் ரீதியாக அவமதித்து உள்ளதாகவும் விமர்சித்தார். அதே நேரத்தில் கூட்டணியா தனித்து போட்டியா என்பதை தேமுதிக தான் முடிவெடுக்க வேண்டும் எனவும் ஜெயக்குமார் அப்போது குறிப்பிட்டார். டெல்லிக்கு புறப்பட ஆயத்தமாகிவிட்டது, எல்லோரும் அமர்ந்து விட்டோம். எனவே பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையிலே இப்போது டிக்கெட்டும் கொடுத்தாகிவிட்டது. ஒன்லி போர்டிங் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே வர வேண்டியது தான் தேமுதிகவுக்கு. எனவே அதிலே முடிவு செய்ய வேண்டியது தேமுதிக தான். தேமுதிக வரும் 9ஆம் தேதிக்குள் முடிவை அறிவிக்கவில்லை என்றால் பேச்சுவார்த்தையை முடித்துக் கொள்ளலாம் என பிரதமர் மோடி அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள் அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.